வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து மெட்டல் பேஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது பாருங்கள், தண்ணிலாம் பட்டு ஊறி மரம் வந்து மக்கி போயிடுச்சு. அந்த தகடு வச்சாக்கா எவ்வளோ ஆழம் உள்ளே போகுது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து உள்ளே தண்ணி இறங்கி அந்த மரமே டேமேஜ் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாலிஷ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணிலாம் படாமல் பார்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். அதுதான் வந்து நம்ம மெட்டல் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஹார்ட்னரும் பேஸ்ட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். நம்ம தேவைக்கேற்ப வந்து மெட்டல் பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணணும். அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக கட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து அந்த உடச்சலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா நோண்டி எடுத்துடணும். மக்கி போன மரம்லாம் இருக்கும், அதெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். இது வந்து பியூ பாலிஷ் போட்டது தான். பியூ பாலிஷ் போட்டதே வந்து தண்ணி பட்டு அந்த பாலிஷும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேஃபில் வந்து தண்ணி போயிட்டு மரமே மக்கி போயிடுச்சு. அந்த கேஃபில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ மெட்டல் பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்குது. நம்ம பியூ பாலிஷ் போட்டோம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஆனால் பியூ பாலிஷ் போகிற அளவுக்கு வந்து அவங்க வந்து தினமும் தண்ணி அந்த இடத்துல வந்து படுற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஓஸ் போட்டு தண்ணி பிடிக்கிறாங்க. அதனால தான் வந்து அது டேமேஜ் ஆகிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம தண்ணிலாம் படாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாக்கா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், மெட்டல் பேஸ்ட் பார்த்துட்டு அந்த டேமேஜெலாம் க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து பியூ பாலிஷ் ஃபஸ்ட் கோட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைன் கோட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலெலாம் பியூ பாலிஷ் அப்ளை பண்ணிட்டுருக்கிறோம். டேமேஜ் ஆன இடத்த மட்டும் க்ளீனாக சீவி தேய்ச்சி அதுக்கு மட்டும் சீலர் அப்ளை பண்ணுறோம். பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி இது வந்து ரீபாலிஷ் தான் பண்ணுறோம். பியூ பாலிஷு டேமேஜ் ஆன இடத்த மட்டும் போட்டால் போதும், நல்லா இருந்து. இது மாதிரி டேமேஜ் ஆகிட்டு இருக்குதுன்னா அங்கே மட்டும் பட்டி பார்த்துட்டு அந்த இடத்துல மட்டும் சீலர் போட்டுட்டு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து பாலிஷ் அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாகவே பியூ பாலிஷ் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே சீட்டு வச்சு தான் போடணும். நல்லா இருந்தால் எங்கெங்கே நல்லா இருக்குதோ அது மட்டும் விட்டுடலாம். டேமேஜ் ஆன இடத்துக்கு மட்டும் சீலர் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக தேய்ச்சி மறுபடியும் லைட்டாக ஃபுல்லாக ஒரு கூட சீலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலிஷ் அப்ளை பண்ணலாம். இது பாருங்கள், எவ்வளோ தண்ணி பட்டு எப்படி போயிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி படாத பார்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. சேனலை சப்ஸ்கிரைப்